டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்திருக்க வேண்டிய மூலிகைகளை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். குளிர்காலம் வந்துவிட்டது, மழைக்காலம் வந்துவிட்டதுனாலே நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது? சளி, இருமல், தும்மல். அலர்ஜியாக இருப்பவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏண்டா மழை வருது, ஏண்டா குளிர் வருதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பிரச்சனைகள் நம்ம உடலை மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சில நேரங்களில் சளி இருமலால் பாதிக்கப்படும் போது, திரும்ப பாதிக்கப்படும் போது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன அழுத்தமும் அதிகமாகி விடுவதை பார்க்க முடிகிறது. சிறிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இதுவே மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வாறு இதை குணப்படுத்தி கொள்ள முடியும், எவ்வாறு இதை தடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா தாலீச பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது தாலீச பத்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மூலிகை. ஆஸ்துமா நோய் அப்படின்னாலே தாலிசாதி அல்லது தாலிச பத்திரி சூரணம் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்த மருத்துவர்களாலும் ஆயுர்வேத மருத்துவர்களாலும் மிகப்பெரிய அளவில் பரிந்துரைக்கப்படக்கூடிய அழகான மருந்துகளில் ஒன்றாக இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தாலிச பத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களை மட்டுமல்ல, குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடால் ஏற்படுகின்ற முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குகின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக கூட இதை நாம் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தாலிச பத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதோடைய சூரணம் இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். அதை நல்லா அரைச்சி அல்லது அரைத்த பொடியை வாங்கி சிறிதளவு தேன் கலந்து சிறு சிறு உருண்டைகளாக, அதாவது சிறு சிறு உருண்டைகள் வரும்போது பெரியவர்கள் சாப்பிடும்போது ஒரு கோலி குண்டு அளவுக்கு இருக்கக்கூடிய உருண்டைகளாகவும், குழந்தைகள் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு உருண்டைகளாக பிடித்து நல்லா உலர்த்தி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்பட்டாலும் காலையில் ஒரு மாத்திரை வெறும் வயிற்றில் அப்படியே வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை வாயில் போட்டு முழுங்கிட்டோன்னா கூட பரவாயில்ல, உடனே அந்த பாதிப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் முன்னேற்றப்படுவதை பார்க்க முடியும். அதே போல் பெரியவர்கள் அலர்ஜி, ஆஸ்துமா, மூக்கில் தண்ணீர் ஒழுவது, ஏன் காசநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் இருப்பது, நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட குறைபாடுகளால் அடிக்கடி ஏற்படுகின்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மலம் சரியாக பிரிய மாட்டேங்கிறது, வாயு சரியாக பிரிய மாட்டேங்கிறதுன்னு கவலைப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பொடி ஒரு கோழி குண்டு அளவுக்கு நம்ம தேன் கலந்து வைத்திருக்கக்கூடிய தாலிச பத்திரத்தினுடைய பொடியை வாயில் போட்டு விழுங்கிடுங்க. ஒரு மாதம் இதை பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து போய்விடுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அதை குறைப்பதற்கான மருந்துகளை தினசரி எடுத்துக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஞ்சமாக உடம்புல வெறும் மூக்கு சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தது தொண்டைக்கு போய் தொண்டையை அடுத்து நுரையீரலுக்குள் சென்று மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு மிகுந்த மருந்துகளை, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொள்வதை காட்டிலும் மிகச் சுலபமாக வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த குளிர்காலம் ஆரம்பித்து விட்டாலே இன்றைக்கு கூட நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய, குறிப்பாக பாலக்காட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம் மழைக்காலம் வரப்போகுது அப்படின்னாலே உடனே இதை வாங்கிட்டு வந்து தேன் கலந்து உருண்டை செஞ்சு வச்சுருவாங்க. நான் போகும்போது கூட ஒரு பாட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல பசி இருக்கும். அந்த தும்மல், மூக்கில் தண்ணீர் வழிவது, அடிக்கடி ஏற்படுகின்ற தொண்டைக்கட்டு, தொண்டையில் குரல் மாறுதல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உள்நாக்கு வளர்ச்சின்னு சொல்லுவோம், இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஏதோ ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், உடனே அது ஒத்துக்காமல் தொண்டை கட்டி போகிற பிரச்சனை, நுரையீரலில் அடைந்து இருக்கக்கூடிய சளி சம்பந்தப்பட்ட, இரவில் ஏற்படுகின்ற வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட, சளி பச்சை நிறமாக மஞ்சள் நிறமாக வெளிவரக்கூடிய,
கட்டி கட்டியாக சிமெண்ட் போல் மார்பை பிடிச்சிட்டு வெளியிலேயே வரமாட்டேன்னு சொல்லுகின்ற இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய முடக்குவாதம் அல்லது சரவாங்கின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. குளிர்காலம் வந்ததுனாலே போச்சு, காலையில் எழுந்து கட்டிலிருந்து சிறுநீர் கழிப்பதற்கு போவதற்கு கூட மிகப்பெரிய அளவில் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடியும். எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு 10 மணி வெயில் வந்து நல்லா ஒரு சூடு வந்த பிறகு தான் கொஞ்சம் கைகளோட இயக்கமே சரியாகிறத பார்க்க முடியும். வலி நிவாரண மாத்திரைகளையும் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மாத்திரைகளையும் ஊக்க மாத்திரைகளையும் சாப்பிட்டால் கூட இரவு நேரங்களும் காலை எழுந்து கொள்ளும் போதும் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் ஸ்டிஃப்னஸும் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உண்டாக்குறத பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாலிசப்பத்திரி தான். ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு 20 கிராம் அளவுக்கு இந்த தாலிசப்பத்திரத்துடைய இலைகள் அல்லது சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து விட வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 300 மில்லி கஷாயத்தை 100 மில்லி 3 வேளையாக பிரித்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடுங்க. மூட்டு வலிக்காக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாத்திரைகள் எந்த வகையான மாத்திரைகளாக இருந்தாலும் அது கூட ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக இந்த தாலிசப்பத்திரியுடைய இந்த ஒரு கஷாயத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய காலை நேரங்களில் ஏற்படுகின்ற இறுக்கமான சூழ்நிலையும் வலிகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். ஸோ தாலிசப்பத்திரத்துடைய இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் மூட்டு வலிகள், குறிப்பாக மழைக்காலம் குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற காலை நேரங்களில் ஏற்படுகின்ற முட்டுகளுடைய இறுக்கத்தையும் அதில் ஏற்படுகின்ற வலிகளையும் குறைக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து. எனவே நேர்களே, வருமுன் காப்போம் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் சிறு சிறு குழந்தைகள் இருக்காங்க, சளி பிடித்த பிறகு மருந்துகளை தேடி ஓடுவதையும் ஊசிகளை தேடி ஓடுவதையும் விடுத்து நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாகவே மிக விலை குறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தாலிசாதி சூரணம் அல்லது தாலிசப்பத்திரியுடைய சூரணத்தை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஒரு சுண்டைக்காய் அளவு தேன் கலந்தும், பெரியவர்கள் ஒரு கொட்டைப்பாக்களவு அல்லது ஒரு நெல்லிக்காய் அளவு தேன் கலந்தும் காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு இந்த தாலிசப்பத்திரத்தை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே குளிர்காலம், மழைக்காலம், ஆஸ்துமா, மூச்சு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட சைனசைட்டிஸ், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் பல்லாண்டு காலம் நம்மாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளுமே எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் பல்வேறு விதமான உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கிறோம். போராட்டங்கள் வழியாகத்தான் மனிதர்கள் உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் காலமாற்றத்தால் நாம் எத்தனையோ உரிமைகளை மனிதர்களுக்கு பெற்றுத்தந்தாலும் கூட புதிய புதிய கொடுமைகளை சமூகம் தொடர்ந்து மனிதர்களை நோக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் போராட்டம், மீண்டும் அதிலிருந்து விடுதலை, அதற்கான சட்டங்கள், உரிமையை பாதுகாப்பதற்கான குரல்கள் என்று இந்த உரிமைகளுக்கான குரல்களும் போராட்டங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் நிகழ்வுகளாக வரலாற்றில் மாறிவிட்டன. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றினுடைய அந்த வரலாற்று தொடரினுடைய அந்த கன்னிகளை எடுத்து பார்த்தால் அவை எல்லாமே உரிமை போராட்டங்களாகவும் உரிமை போராட்டங்களின் வழியாகத்தான் வரலாறு வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில்தான் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு உரிமைக்கான ஒரு சட்டத்தை கேரள அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. சிட் டு ரைட், உட்காருவதற்கான உரிமை. ஆச்சரியமாக இருக்கலாம், மனிதர்களுக்கு உட்காருவதற்கான உரிமைக்காக ஒரு சட்டமா என்று. ஏன் நம் நாட்டில் ரவிக்கை அணிவதற்கான ஒரு உரிமைக்காக சட்டம் கொண்டு வரப்படவில்லையா? எத்தனையோ விதமாக தெருவில் சட்டை அணிந்து செல்வதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லையா? சாதி ரீதியான கொடுமைகள் தான் எத்தனை. ஆனால் இந்த சாதி கொடுமைகள், மத ரீதியான கொடுமைகள், இதையெல்லாம் தாண்டி தொழில் வளர்ச்சியின் காரணமாக, முதலாளித்துவ வளர்ச்சியின் காரணமாக
மனிதர்கள் மேல் செலுத்தக்கூடிய உழைப்புச் சுரண்டிலிருந்து ஏற்படக்கூடிய கொடுமைகள் என்பது இன்னொரு பக்கம். அதற்கு எதிரான போராட்டங்கள் தான் இன்றைக்கு ஒரு நவீன சமூகத்தினுடைய ஒரு உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் இன்னும் எவ்வளவோ தொழிலாளர் உரிமை சட்டங்கள் இன்னும் முழுமை பெறாமல் இருக்கின்றன. புதிய புதிய ஒடுக்குமுறைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அல்லது தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஏமாற்றுகிற வகையில் பல புதிய நடைமுறைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த சிட் டு ரைட், உட்கார்வதற்கான உரிமை என்பது என்ன? இது போன்ற பண்டிகை காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஏன் மற்ற நாட்களில் கூட பார்க்கலாம். துணிக்கடைகளில் வேலை செய்யக்கூடிய அந்த விற்பனை பிரதிநிதிகள், அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேலைக்கு வந்ததிலிருந்து வேலை முடிந்து திரும்புகிற வரைக்கும் நின்று கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உட்கார்வதற்கு அங்கு ஒரு ஸ்டூலோ நாற்காலியோ எதுவுமே இருக்காது. அவர்கள் வேலை அங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் களைத்து போடுகிற துணிகளை மடித்து வைப்பது நாள் முழுக்க. வாடிக்கையாளர்கள் இல்லாத சமயத்திலும் கூட அவர்கள் அந்த கடைக்குள் நின்று கொண்டே தான் இருக்க வேண்டும். அதுவும் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய பல இயற்கை உபாதைகள் சார்ந்து இந்த கொடுமைகள் பல மடங்கு அதிகரித்து விடுகின்றன. உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி எழலாம், ஏன் வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்தில் அந்த விற்பனை பிரதிநிதிகள் உட்கார்ந்தால் என்ன என்கிற கேள்வி எழலாம். உட்கார்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் அவர்களை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இங்கு அடிப்படையான ஒரு விஷயம். இதயமற்ற ஒரு முதலாளித்துவ அமைப்பு எப்படி செயல்படும் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் வேறு எதுவுமே இல்லை. மிகவும் பிரபலமான கடைகளில் கூட நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். நான் நிறைய கடைகளில், முக்கியமாக பெரிய விற்பனையகங்கள், வணிக வளாகங்களில் நான் மதிய நேரத்தில் ஒரு காட்சியை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு உணவருந்துவதற்கு கூட அந்த விற்பனை பிரதிநிதிகளுக்கு உரிய இடம் இருக்காது. அவர்கள் கார் பார்க்கிங்கிலோ அல்லது அந்த உள்ளே வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய பின்புற நடைவாசலிலோ அமர்ந்து கீழே வரிசையாக அமர்ந்து அவர்கள் உணவறிந்து விட்டு தரையில் உட்கார்ந்திருக்கிற காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். அடிப்படையான மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக இங்கு எத்தகைய மனநிலை நிலவுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த சூழ்நிலையில் தான் துணிக்கடைகளில் வேலை செய்யக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் அவர்களை உட்கார்வதற்கான வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களுக்கு அந்த உரிமையை மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தால் அது 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை கேரள அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இது கடுமையாக, இது கராராக இது பின்பற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கிறது. இது போன்ற சட்டங்கள் தமிழகத்திற்கு தேவை, ஏன் இந்தியா முழுக்க தேவை. ஏனென்றால் இந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அமைப்பு சாராத தொழிலாளிகளாக இருக்கிற காரணத்தினால், இந்த அமைப்பு சாராத தொழிலாளிகளாக அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்காக யாரிடம் போய் தங்களுடைய குறைகளை முறையிடுவது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னொன்று, அதை வெளியே சொன்னால் வேலை போய்விடும் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. வெளியூர்களிலிருந்து பணிக்கு கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதனால் அவர்களுக்கு பல சமயங்களில் உள்ளூரில் வேறு யாருடனும் தொடர்புகள் கூட இல்லாத ஒரு நிலைதான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உரிய ஒரு பாதுகாப்பை, அவர்களுக்கான அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்கிற இது போன்ற சட்டங்கள் என்பது அமுல்படுத்தப்பட வேண்டும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற சிறிய விற்பனையகங்களில் பெண்களுக்கான ஒரு கழிவறை வசதி கூட இருக்காது. அவர்கள் நிறைய நேரங்களில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துடன் அங்கு இருப்பதை பார்க்க முடியும். அப்படி இருக்கிற போது அடிப்படை வசதிகள் இல்லாமல் வணிக நிறுவனங்களை நடத்துவதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் தேவை. மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிற வணிக நிறுவனங்களின் மீது கடும் நடவடிக்கைகள் தேவை என்பதைத்தான் கேரள அரசினுடைய இந்த சட்டம் நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் கேப்டன் என் குமார். கல்வி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது, என்ன மாதிரியான ஒரு வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த 4 ஆண்டு கல்வி அப்படிங்கிறது எப்படி நடக்குது இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார்.
நன்றி. கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமா சார். இப்போ ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே இந்த +2 முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இன்றைக்கி நிறைய மாணவர்கள் பொறியியல் துறை தான், இன்ஜினியரிங் ஃபீல்டை தான் தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அதில் ஐடி தான் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கனவும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு. ஆனால் அதை தாண்டியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய கல்வியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெரைன் இன்ஜினியரிங் துறையை பற்றி இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகப்படியான பேசப்படுது. ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கடினம், இதெல்லாம் நம்ம போக முடியாது, டஃப் ஜாப், பேரண்ட்ஸே பயந்து இதுக்கு அனுப்பாமல் இருந்த ஒரு காலம் மாறி இதில் ஷிப்பிங் போகிறது மட்டும்தான் இல்லை, ஆஃப் ஷோர்லேயும் இருக்குது, ஆர்கிடெக்சர் ஃபீல்டு இருக்குது, இதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. பட் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கிறதுனால கம்யூனிகேஷனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த துறையை பெரியவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன் தான், அவங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மெரைனராக போயிட்டு இருந்த காலம் தாண்டி இதோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இந்த துறைக்கும் உள்ள வராங்க. ஸோ அப்படி படிக்க வர்றவங்களுக்கு ஒரு கல்வியாளராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? இந்த துறையை பற்றின ஒரு முழுமையான விளக்கம், அதை தாண்டி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க எப்படி தயார்படுத்திக்கணும், இது நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த மெரைன் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள், இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட பொட்டன்ஷியல் பற்றி நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸும், எழுதுகிற பேனாவிலேருந்து யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஏதாவது ஒரு பாகம் வந்து கப்பல் மூலமாக வரணும். ஏற்றுமதி இறக்குமதி உலகத்தில் 90% கூட்ஸ் வந்து கப்பல் மூலமாக தான் வருது, ஏர்போன் கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் 100-200 இயர்ஸ் பண்ணாலும் ஷிப்ஸ் வந்து இர்ரீப்ளேசபிள், அது இருந்து தான் இருக்கும். ஷிப்ஸ் இருக்கிற வரைக்கும் அதுக்குண்டான வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ ஷிப்பை ரன் பண்ணுறதுக்கு 2 துறைகள் தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று மெரின் இன்ஜினியரிங், அந்த மெஷினரிஸ், மெயின் என்ஜின், பம்ப்ஸ், டர்பைன்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, இதுக்கு வந்து டெக்னிக்கல் ஹெட்ஸ் ஆர் ரிக்வயர்ட், டெக்னிக்கல் ஹேண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அதுதான் மெரின் இன்ஜினியர். இன்னொன்று வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூஷன், நேவிகேஷன், இது வந்து டெக் சைட் சொல்கிறது, நேவிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ், நாட்டிக்கல் சயின்ஸ் துறை. இந்த துறை வந்து ஒரு 200-300 வருஷமாக ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை தவிர்த்து இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துலேருந்து இந்த கப்பல் துறை வந்து இருந்திருக்கு. திரைகளுடன் திரைவையும் தேடுன்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. இந்த துறைக்கு வந்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இருந்தாப்புல இல்லை, இப்போ வந்து மீடியாவில் கவரேஜ் இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் புரிதல் இருக்குது, மாணவர்களுக்கு இந்த இன்டர்நெட் உலகத்தில் இந்த தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கூகுள் கிளிக்லேயே கிடைக்குது. அதனால இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இஸ் மோர். அது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து அது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து மற்ற துறைகளை தவிர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, நீங்கள் ஐடி நீங்கள் சொன்னதால் நான் சொல்கிறேன், கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு எல்லா துறைக்கும் இருக்காமல் இதுக்கும் இருக்குது. பட் அந்த அளவு ரொம்ப உயரமாக போகிறது, ரொம்ப தாழ் வர்றது அது கிடையாது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். இன் திஸ் ஃபீல்ட் ஆல்சோ இட் இஸ் தேர். பட் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காதுன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. இப்போது இதை காலேஜ் பற்றி அந்த லைஃப் எடுத்துக்கலாம் சார். இந்த 4 ஆண்டு கல்வி அப்படின்னு வரும்போது மற்ற காலேஜஸ்லாம் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இது இங்கே இல்லை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து அவங்க பின்னாடி ஷிப்பிங் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி ரிஜிடாக டஃப்பான ஒரு டைம்னு சொல்லுவோமா? நான் வந்து டஃப்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பாராமிலிட்டரி டைப் ஆஃப் ரெஜிமெண்டல் ட்ரைனிங். இது தேவை. ஏன்னா நம்ம ஷிப்பில் இருக்கும்போது டிசிப்ளினாக இருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல் என்ஜின் ரூம்லையோ இல்லை நேவிகேட்டிங் ஆஃபீஸர் பிரிட்ஜ்லையோ 4 மணி நேரமோ இல்லை 8 மணி நேரமோ வாட்சில் இருக்கும்போது கூட அவங்க கூட செயல் பண்ணுற ஷிப்ஸ் க்ரூன்னு சொல்கிறோம் இல்லையா, 25 பேரோட குடும்பம், அவங்களோட எதிர்காலம் எல்லாமே இவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து தான். இவங்க செய்ய சின்ன ஒரு தவறால் அந்த கப்பல் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ இல்லை கொலிஷன் ஏற்பட்டாலோ கீழே தூங்கிட்டு இருக்க ஃபேமிலியும் பாதிக்கப்பட போகுது, அவங்களுக்கு எங்கே நடக்குன்னு தெரியாது. இது எப்போ உங்களால் பண்ண முடியும்? அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட் இஸ் சம்திங் இஸ் மோர் தென் பீயிங் ஜஸ்ட் அவேர். யூ ஹாவ் டு பி ஃபுல்லி அவேர், என்ன நடக்குது சிச்சுவேஷனில் அவேர்ஸ் இருக்கணும். இது எப்போ வரும்னா உங்களுக்குள்ள அந்த டிசிப்ளின், இந்த 4 மணி நேரம் இந்த ஷிப் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல், நான் வந்து எல்லாத்தையும் சரியாக செய்யணும், தவறுகள் இருக்கக்கூடாது, அலர்ட்டாக நான் இருக்கணும். இது வந்து ஒரு டிசிப்ளின் இன்குல்கேட் நம்ம பண்ணணும். செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வரத்துக்கு டிசிப்ளினை முதல்ல இன்குல்கேட் பண்ணணும். ஏன்னா யங் மைண்ட்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் அவங்க எல்லாரும் டெக்னாலஜிக்கு எக்ஸ்போஸ்ட் ஆக, மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்ன சொல்லுங்க 24 மணி நேரம் இதுலையா இருக்காங்க. அவங்கள வந்து ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. இதை வந்து இந்த துறையில் கப்பலில் நீங்கள் இருக்கும்போது வேலை செய்யும்போது இதை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் மே நாட் பி வெரி பெனிஃபிஷியல். இட் குட் பி லீடிங் டு டிசாஸ்டர்ஸ். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பாராமிலிட்டரி டைப் ரெஜிமெண்டல் ட்ரைனிங் பண்ணுறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா இந்த மேட்டிவ் ட்ரைனிங் வந்து இப்படி தான் இருக்குது. கம்பல்சரியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் பை நேச்சர். அதில் ஏன்னா இப்போ நம்ம கப்பலில் போன பிறகு நம்ம வேணுங்கிறப்ப வெளில போக முடியாது, வர முடியாது.
கப்பல் கரைக்கு வந்தாலும் கூட உங்கள் டியூட்டி இருந்தால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளில வர முடியும். அந்த ஆட்டிடியூட் இங்கே ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போதே கப்பலில் இருந்தால் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க, எப்படி செயல்படணும், அதை பற்றி ஒரு புரிதலை உண்டாக்குறதுக்காக தான் இந்த ரெஜிமெண்டல் ட்ரைனிங்கை தவிர அவங்க வாழ்க்கையை வந்து கஷ்டமாக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி டஃப் ஆக்கணும், காலேஜஸ் என்ஜாயபிள் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. நம்ம எல்லாருமே அவங்க என்ஜாய் பண்ணி தான், தட் இஸ் த ஏஜ் டு என்ஜாய். வி ஆல் வாண்ட் தம் டு ஹேவ் அ குட் டைம், நோ டவுட் அபவுட் இட். அதே சமயத்தில் ஃப்ரீடம்ன்ற பேரில் எதை வேணா பண்ணி நாம் வந்து செல்ஃப் டிசிப்ளினை விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் அந்த ட்ரைனிங் வந்து இப்படி ரெஜிமெண்டலாக பண்ணுறது. எனிவே இவங்களை இந்த ப்ரொஃபஷன் எடுத்து போகும்போது பின்னாடி இருக்க போகிற அந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மோல்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் காலேஜஸில் இருக்குது. இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் சார், பொதுவாக இந்த மாதிரி கப்பல் பயிற்சி இந்த துறை படிக்கிறவங்க எல்லாம் நேவி போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வெளியில் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்படியா மெரைன் இன்ஜினியர் படிக்கணும்னா அப்போனா நேவி போகிறாங்களா, டிஃபென்ஸா, இப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் மர்ச்சன்ட் நேவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து எப்படி வேறுபடுது? நார்மல் இதுக்கும் மர்ச்சன்ட் நேவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நேவி நார்மலாக எல்லாம் புரிஞ்சுக்கிறது டிஃபென்ஸ் நேவி, இந்தியன் நேவி இந்த மாதிரி செட்டப், இல்லை கோஸ்ட் கார்டு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து நேஷனோட டிஃபென்ஸுக்காக இருக்கிறவங்க அங்கே, அது வந்து ஃபார் வார்ஃபேர் ஆல் தோஸ் திங்ஸ். இது வந்து மெர்ச்சன்ட் நேவி வந்து ஆப்போஸ் டு தட் கமர்ஷியல், வணிகம் சார்ந்தது. ஒரு இடத்துல இடத்துக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ சென்னையிலேருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இது ரெட் சி வழியாக யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போகிறதோ, இல்லை நியூயார்க்கு வந்து ஒயிட் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து நேவல் வெசல்ஸ் பண்ணாது, வார்ஃபேர் வெசல்ஸ். அதாவது அவங்க வந்து இந்த கன்னரி இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தால் இப்போ ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸுக்காக இருக்கு. பட் நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வர ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் டிஃபென்ஸுக்காக கிடையாது, கமர்ஷியல் பிளேன்ஸ், நம்ம ஃப்ளை ஆகிறதுக்கு. அது மாதிரி புரிஞ்சுக்குங்க. அதை டிஃபென்ஸோட கம்பேர் பண்ணால் இது மெர்ச்சன்ட் நேவி வந்து வணிக கப்பல், சரக்கை ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா சரக்குன்னு சொன்னாக்க இந்த கண்டெய்னர்ஸ், ஒயிட் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஃபியூல் ஆயில், டீசல், கார் கேரியர், நீங்கள் யூ நேம் எனிதிங், எல்லா விதமான கூட்ஸும் வந்து கப்பல் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இது எல்லாமே வணிக கப்பல் மூலமாக தான் போகுமே தவிர நேவல் ஷிப்ஸ்னால் இந்தியன் நேவியோ இல்லை வேறு கண்ட்ரியோட நேவல் ஷிப்ஸோ கிடையாது. இந்த புரிதல் பெரும்பாலும் இப்போ வந்து மக்களுக்கு இருக்குன்றது தான் என்னோட பார்வை. இப்போ நம்ம முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இதில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று இந்த பொறியியல் டெக்னிக்கல் சைடில் இருக்காங்க, இன்னொன்று டெக் சைடுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மெரைன் இன்ஜினியரிங்க்கும் நாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து மெரின் இன்ஜினியரிங் சொல்கிறோம். இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து ஃபியூச்சரில் டெக் ஆஃபீஸராக போய் ஃபஸ்ட்டு கேரட்டாக ஜாயின் பண்ணுவாங்க, 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர் ஆகி ஃபைனலி கமாண்ட் ஆஃப் த ஷிப் கேப்டன் ஆவாங்க. அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஷிப்போட நேவிகேஷன், கார்கோ லோடிங் அன்லோடிங், சேஃப் கீப்பிங் ஆஃப் ஆல் த லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், எக்ஸிக்யூட்டிவ் சைட். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி டர்பைன்ஸ், பாய்லர்ஸ், மெயின் என்ஜின், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் தேவை. டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் த ஷிப் வந்து எப்பவுமே சீஃப் இன்ஜினியர் தான், அவர் கீழே இருக்கிற மெரின் இன்ஜினியர்ஸ் தான். அது அவங்களால மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். கப்பலோட வந்து நோஷனல் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், கேப்டன் அப்படின்னா டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் த ஷிப் இஸ் சீஃப் இன்ஜினியர். இவங்க 2 பேரும் கப்பலோட 2 கண்ணு மாதிரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் கப்பல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகே. ஸோ இப்போ மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு அந்த டெக்னிக்கலாக படிக்கிறவங்க வந்து அவங்களோட ஹையஸ்ட் ரேங்க்னா சீஃப் இன்ஜினியர் கேடர்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட். கப்பலில் வந்து மெரைன் சீஃப் இன்ஜினியர் ஆகணும். இப்போ இந்தியாவில் எடுத்தீங்கன்னா மக்கள் தொகை எவ்வளோ, இதில் வந்து மொத்தமாக சீஃப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க, ஃபியூ தௌசண்ட்ஸ், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. ஆரம்ப சமயத்தில் எப்படி மார்க்கெட் இருந்தாலும் ஃபியூச்சரில் அவங்க சீஃப் இன்ஜினியராவோ கேப்டனாவோ ஆனால் தே கம் டு ஏ ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி. அவங்களுக்கு வந்து டிமாண்ட் கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப் ஷோரில் வரும்போது ஃபியூச்சர் வீல் டிஸ்கஸ் மோர் அபவுட் இஸ் லேட்டர். அவங்களுக்கு கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வந்து மற்றதுலேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபடுது அப்படின்னாலே இதோட லைஃப் ஸ்டைல், ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே மாறுபடுது. ஸோ இப்போ இந்த காலேஜ்லன்னு படிக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு மெரைன் ஷிப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இந்த இதை எடுக்கிறது இல்லை. அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் அந்த மெரைன் இன்ஜினியரிங் செயலராக போகிறாங்க. ஆனால் இந்த துறையில் வந்து அதுக்கு அப்பாற்பட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது எஜுகேஷன் சைட்லன்றாங்க. என்னெல்லாம் இருக்குது சார்? எஜுகேஷன் சைட்லனா இதை முடிச்ச பிறகு போஸ்ட் கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸ் கிடையாது. பட் நேவல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பண்ணலாம். அதை முடிச்சு வந்து ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். இல்லை இந்த துறை சம்மந்தப்பட்ட பலவிதமான எம்பிஏ ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆஃப் ஷோரில் வந்து சார்ட்டரிங் கம்பெனிஸ் கூட நடத்தலாம். தேர் ஆர் பீப்புள் நோன் டு மீ, அவங்க வந்து சொந்தமாக அவங்களே கம்பெனி ஆரம்பித்து நடத்துறது ஒரு 15-20 வருஷம் சேல் பண்ண பிறகு வென் தே ஹேவ் எனஃப் ஆஃப் மணி டு டேக் கேர் ஆஃப் தேர் ஃபியூச்சர் லைஃப் அப்படிங்கிற போது அவங்க வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸும் இருந்தாக்க நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது விச் தே கேன் கெயின் அண்ட் இந்த ஃபீல்டில் ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எதுக்கு பெரும்பாலும் எல்லாம் ஜாயின் பண்ண கப்பலில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான், அந்த புரிதலோடு தான் வராங்க.
பட் இது வந்து யூஜிசி அப்ரூவ்டு டிகிரி, அது பிஏ மெரைன் இருக்கட்டும் இல்லை பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், யூஜிசி அப்ரூவ்ட் டிசி ஷிப்பிங் ரெகனைஸ்ட் கோர்சஸ். இது வந்து வேற எந்த கிராஜுவேட் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அந்த ஜாபுக்கு இவங்களும் அப்ளை பண்ணலாம். எனக்கு கப்பல்லே தான் போய் வேலையாகணும் வேலை செஞ்சாகணும் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு 90% இதில் வரவங்க வந்து கப்பலில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. ஆனால் எத்தனை வருஷம் வேலை செய்கிறது, ஃபியூச்சரில் என்னவா ஆகுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்கில்லை பொறுத்தது. இல்லை என்ன மாதிரி அகாடமிக் ஃபீல்டில் வந்து அகாடமிக் பென்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து டீச்சிங் லேர்னிங் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் இந்த ஃபீல்டு நான் வந்திருக்கு மேரிடைம் எஜுகேஷனில் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபீல்டில் வரலாம். பட் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கப்பலில் போய் இந்த பைலட்டாக ஒர்க் பண்ணுறது, ஹார்பர்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஷிப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் போகலாம், டெக்னிக்கல் சூப்பர்டென்ட்டாக ஷிப்பிங் கம்பெனிஸில் போகலாம். ஸ்கோப் நிறைய இருக்குது. படிப்பு மட்டுமே ஒன்றும் இல்லை, இது ப்ரொஃபஷனல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவுண்ட்ஸ் ஃபார் அ லாட். அவங்க சீஃப் இன்ஜினியராகவோ இல்லை கேப்டனாகவோ ஆன பிறகு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வில் கவுண்ட் அ லாட். வென் தே கோ ஃபார் இந்த ஷோரில் வந்து மறுபடியும் ஜாப் எடுக்கிறச்சு அது வந்து கேரிஸ் லாட் ஆஃப் வெயிட். ஸோ இப்போ இந்த துறையை தேர்ந்தெடுத்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி செயிலிங் போனவங்களுக்கு திரும்பி வந்தால் கூட பல களங்களில் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதை ஏன் சொல்கிறேன்னா, கப்பலில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு மினி சிட்டி மாதிரி. நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் நோ 2 days ஆர் சேம் இந்த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சேலஞ்சஸ். இதை வந்து தனிப்பட்ட விதத்தில் அவங்க வந்து 25 பேர் ஒரு ஷிப்ஸ் குரூ அந்த கம்பெனி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை ஃபேஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்க கெயின் பண்ணுற நாலேஜ் அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து இம்மெஷரபிள். ஷோரில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது நான் சொல்ல வரல, இங்கே இருக்கிறது கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்கும். பட் அந்த மாதிரியான வெதர் நாட் இன் அவர் கண்ட்ரோல், நியூ ரெகுலேஷன்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், இந்த மாதிரி சமாச்சாரங்களை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்வேல்யூபிள். இட் கேனாட் பி பாட் எனிவேர் இன் தி மார்க்கெட். இதுக்கான புரிதல் வந்து இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு. அவங்க வந்து ஷிப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் போகணும், இல்லை மேரிடைம் எஜுகேஷன் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய ஸ்கில்லை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் நோ டெர்த் ஆஃப் ஜாப்ஸ் அட் ஆல். ஆரம்பத்தில் வந்து இந்த ஷிப் ஓட்டு ஷோருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு வரச்சு சிரமங்கள் இருக்கலாம். ஏன்னா என்னன்னு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது, நாம் எங்கே போகிறது அப்படின்னு. அந்த புரிதல் இவங்களுக்கு இருந்தாக்க வேலை கிடைக்கிறது வந்து ஷோரில் கூட கஷ்டம். நார்மலி பார்த்த மட்டும் 10 to 15 வருஷம். நீங்கள் 5-10 சொன்னீங்க, அது ரொம்ப கம்மி. அபவுட் 10 to 15 ஆன் ஆவரேஜ் ஐ கேன் சே 12 years சேலிங் பண்ண சமயத்தில் ஒருத்தர் வந்து கேடட்டாக ஜாயின் பண்ணியிருந்தா சீஃப் இன்ஜினியராகவோ இல்லை கேப்டனாவோ ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க ஷோரில் என்ன வருது. வந்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது, சி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து வேறு எதுவாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவிலேயே. இப்போ இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி பேசலாம் சார். இப்போ இந்த 4 ஆண்டு கல்வி அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெஜிமெண்ட் இதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க கிராஸ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கிரடேஷன்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் வாய்ப்புகள் அப்படின்னு போகும்போது கல்லூரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை வெளியில் வேலை தேடுறது தான் அவங்களுக்கு வாய்ப்பாக அமையுமா? இது வந்து மார்க்கெட்டை பொறுத்தது. ஜென்ரலாக சொல்லவே நோபடி இஸ் பிகர் தன் த மார்க்கெட் இட் செல்ஃப். அது வந்து உண்மையான கூற்று. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அவ்வளோ தொய்வாக இல்லை. இப்போ ஏறுமுகம் தொகையாச்சு. இன்னும் ஒரு 4-5 வருஷம் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். இப்போ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து முடிச்சு ஷிப்பில் போய் கேரட்டாக 12 மாதம் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மெர்கன்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும், ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் வைவா ஓரல்ஸ் இருக்குது. இதை பாஸ் பண்ணால் அவங்களுக்கு செகண்ட் மேட் காம்படிஷன் லைசன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இதை வச்சு 3rd ஆஃபீஸர் ஆஃப் சேல் பண்ணலாம், அப்புறம் 2nd ஆஃபீஸர். அதுக்கப்புறம் 18 மாதம் சேல் பண்ண பிறகு அவங்க வந்து சீஃப் மேட் ஆர் ஃபர்ஸ்ட் மேட் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் கப்பலில் சீஃப் ஆஃபீஸராக சேல் பண்ணலாம். அது செகண்ட் இன் கமாண்ட் சொல்லுவோம். அதில் வந்து ஒரு வருஷம் சேல் பண்ண பிறகு அவங்க வந்து கப்பலில் கேப்டன் ஆகிறதுக்கான எக்ஸாம் எழுதலாம், மாஸ்டர் மென்னர் ஃபாரின் கோயிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாம் எழுதி அவர் பாஸ் பண்ணிட்டேன்னா கப்பலில் கேப்டன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆனால் கம்பெனி உடனே அவருக்கு கமாண்ட் கொடுத்துடாது, கேப்டன் ஆக்கிடாது. அதை வந்து அவங்க அசஸ் பண்ணுவாங்க, இந்த கேண்டிடேட் வந்து கேப்டனாக இந்த கப்பலோட பொறுப்புகள் எடுத்து தயாராக இருக்காரா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து 1 or 2 கான்ட்ராக்ட்ஸ் முடிஞ்ச உடனே கமாண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 4 year கோர்ஸ் முடிஞ்ச பிறகு முதல்ல 6 to 8 மாதம் கப்பலில் வந்து சேல் பண்ணுவாங்க. 4 மாதம் ப்ரொப்பல்லிங் டைம் கிடைக்கணும். அது கிடைச்ச பிறகு மறுபடியும் MMD மெர்கன்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட் இந்திய கடல்சார் வாணிப துறை இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. அங்கே போய் ஒரு எக்ஸாம் எழுதணும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதை தவிர்த்து வைவா ஓரல்ஸ் இருக்குது எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும். இதை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு MOT Class 4 அப்படின்னு ஒரு காம்படிஷன்ஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு அவங்க கப்பலில் வந்து ஜூனியர் இன்ஜினியராக 4th இன்ஜினியராக சேல் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபர்தராக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் 3rd இன்ஜினியராக சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க 12 மாதம் சேல் பண்ண பிறகு 18 மாதம் சேல் பண்ண பிறகு செகண்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதலாம். அவங்க செகண்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதினாக்கா அதுக்கப்புறம் கப்பலில் வந்து 2ஆம் நிலை செகண்ட் இன் த லைன் ஆஃப் ஹைரார்கி என்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் கீழே நெக்ஸ்ட் லெவலில் அவங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் 18 மாதம் சேல் பண்ண பிறகு தேர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் சீஃப் இன்ஜினியர் எக்ஸாம். சீஃப் இன்ஜினியர் எக்ஸாம் முடிச்சோன்னா அதுதான் ஃபைனல் குவாலிஃபிகேஷன்.
அப்போ வந்து அவங்க சீஃப் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அகைன் முதல்ல சொன்ன மாதிரி கேப்டனுக்கு அசஸ் பண்ண மாதிரி இவரையும் அசஸ் பண்ணிவிட்டு இஃப் ஹி இஸ் ஃபவுண்ட் டு பி எலிஜிபிள் அப்படின்னா அவங்களுக்கு கமாண்ட் கொடுப்பாங்க ஆஸ் சீஃப் என்ஜினியர் ஆஃப் த ஷிப். ஓகே, இது வந்து இந்த கப்பல் துறை சம்மந்தப்பட்டு இதை முடிச்சுட்டு, அதுதான் நம்ம சொன்ன மாதிரி முடிச்சுட்டு ஒரு சில காலம் சீஃப் என்ஜினியராவோ கேப்டனாவோ செயல் பண்ண பிறகு அவங்க வெளியில் வந்தாங்கன்னாக்கா தெர் இஸ் நோ டெத் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்னவா ஆகணும்னு நம்ம ஸ்கில்லை பொறுத்தது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன், என்டர்பிரினியர் ஸ்கில்ஸ் அதை பொறுத்தது. தனியாகவும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கலாம், இல்லை மாதிரி அகாடமிக் காலேஜில் போயிட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனும் இதுக்குமே பொட்டென்ஷியல் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் பற்றி சொன்னீங்க சார். இப்போது மற்ற கிராஜுவேஷன் படிக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தாலும் MBA படிக்கணும், இல்லை ஃபாரினில் போய் MS படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. இன்ஜினியரிங்கே என்ன தேவைன்னா BE முடித்தோன்னே ME அப்படிலாம் போகணும். வீட்லேயே இப்படி ஒரு டாக் இருக்குமா, அடுத்து மேலே படிக்க வேணாமன். பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு செயலிங் தான் மெயின் கோல். அதை முடிச்சுட்டு வந்தோடனே இதில் இருக்கிற எக்ஸாம்ஸ் மட்டும்தான் அவங்கள இது பண்ணும். இது தாண்டி அவங்க பெருசாக அகாடமிக்காக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் அவசியம் இருக்குது இல்லைன்றது தனி நபரை பொறுத்தது. ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண போகிறான்னு இந்த துறையோ இல்லை எந்த துறையோ எல்லாமே அந்த மாணவரை பொறுத்தது, அந்த தனி நபரை பொறுத்தது. அவருக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேற்கொண்டு வரணும். இப்போ விருப்பம் இருக்கவங்க மேனேஜிங் முடித்த பிறகு அவங்களுக்கு பிடிச்ச துறையில் போய் படிப்பாங்க. சார்ட்டரிங்கோ இல்லை ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது ரிசர்ச் ஸ்கோப்பும் இருக்குது. இந்த இங்கே சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயும் இன்னும் இந்தியாவிலே கூட ரிசர்ச் ஸ்கோப் கூட இருக்குது. PhD பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது அகாடமிக் பெண்ட் இருக்கிறவங்களுக்கு, அது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் இது வந்து கமர்ஷியல் துறை. இது சீஃப் என்ஜினியராவோ இல்லை கேப்டனாவோ ஆகிறதுக்கே வந்து 3-4 எக்ஸாம் எழுதினா தான் அந்த லெவலுக்கு வந்து சேர முடியும். அவங்க ஆல்ரெடி படித்து டயர்டாக தான் இருக்காங்க. ஃபர்தராக படித்து தான் ஆகணும் கட்டாயம் கிடையாது. அது அவங்களுக்கு இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறது பொட்டென்ஷியல் அண்ட் லைக்கிங் அதை பொறுத்தது. ஆனால் ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியன் மேரிடைம் அகாடமி எடுத்துக்கோங்க, இல்லை சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ காலேஜ் ஸ்காட்லாந்து எடுத்துக்கோங்க. உலகம் பூரா பல இடங்களில் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் இருக்குது. அங்கே போய் MBA பண்ணலாம். இந்த சைனாவில் ஒரு காலேஜ் இருக்குது, எக்ஸாக்ட் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கெல்லாம் படித்து குவாலிஃபிகேஷன்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் அது தேவையா இல்லையா அப்படின்றது இண்டிவிஜுவலை பொறுத்தது. அவர் தன் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறார் அதை பொறுத்தது. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து படித்து முடித்தானா நல்ல ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் முதல்ல வருவாங்க. அகாடமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் நமக்கு வரலாம், இதில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், கெரியர் ஓரியன்ட்னு வர்றவங்களுக்கு இதில் வர்ற அடிஷ்னல் எக்ஸாம்ஸ் எழுதுறது தான் பெட்டராக, எது பெஸ்ட்டாக இருக்கும்? அடிஷ்னல் எக்ஸாம்னே சொல்ல மாட்டேன். இதாவது மினிமம் ஒருத்தர் கப்பலில் வந்து டெக் கேரட்டாக ஜாயின் பண்ணாலோ இல்லை மேனேஜிங் கேரட்டாக ஜாயின் பண்ணாலும் அவங்களோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் நான் கேப்டன் ஆகணும், இல்லை ஒரு நாள் சீஃப், அது மினிமம். அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணுறது பற்றி தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது. இதை வந்து இதுலேயே நான் பாதியில் நிறுத்திக்கிட்டோமா நிறுத்திக்கலாம், தப்பு ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்தே ஆகணும் கேப்டன் ஆகி ஆகணும் யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண போதில்லை. ஏன்னா அது ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கப்பலோட சீஃப் இன்ஜினியர் ஆகுதோ கேப்டன் ஆகுதோ அது விருப்பம் வந்து இருந்தாக்கா நீங்கள் பண்ணலாம். பட் மினிமம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வரது தான் வந்து ரெக்கமெண்டட். பட் ஃபர்தர் எஜுகேஷனை பற்றி தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாமல் செய்யக்கூடாது அப்படின்றது. இது வந்து ரெக்கமெண்டட் வந்து மினிமம் கேப்டனுக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இல்லை சீஃப் கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது தான் சால சிறந்தது. இந்த எக்ஸாம்ஸ்னு வரும்போது இது ஹவு டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ் சார்? நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. சில பேர் 2-3 தடவை கூட ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸாம்ஸாக இது? நான் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தால் அது துறை சம்மந்தப்பட்ட நாலேஜ் கம்ப்ளீட்டாக இருந்தாக்கா முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் காலேஜ்லேயே 4 வருஷம் படிச்சிருப்பீங்க, இல்லை 3 வருஷம் BSc இருந்தால் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா சேல் பண்ணுறீங்க. சேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஜாப் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் வைவா ஹவுஸில் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. தியரிட்டிக்கல் நாலேஜை வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஆக்சுவலாக அதை அப்ளை பண்ண தெரியுதா இல்லையான்றது வந்து வைவா ஹவுஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் மெரின் இன்ஜினியர்ஸோ இல்லை கேப்டன்ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணும்போது தான் வெளியில் வரும். இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி தே ஆர் கோயிங் டு பாஸ் யூ. பட் டிஃபிகல்ட்டு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்தாக்க இங்கே பாஸ் பண்ணுங்க. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணாதான் ஒரு நல்ல மெரின் இன்ஜினியர் இல்லை ஒரு நல்ல ஒரு டெக் ஆஃபீஸர் கேப்டனாக வரணும் ஒரு கண்டிப்பாக அவங்க கிடையாது. அது உங்களுடைய லக்கை பொறுத்தது, அன்றைக்கி நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணினீங்க அப்படின்னு பொறுத்தது. உங்களுக்கு வந்து அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது பொறுத்து, இல்லை எக்ஸாமினர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டார், உங்களால் அதை சொல்ல முடியாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை நர்வஸாக இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கோ ஒரு இண்டிகேட்டரோ கிடையாது ஒரு பர்சனோட கேப்பபிலிட்டி பற்றி. எத்தனை தடவை ஒரு அட்டெம்ப்ட் ஆகி பாஸ் பண்ணான்றது முக்கியமே கிடையாது. அவர் ஃபைனலாக சீஃப் இன்ஜினியர் ஆனாரா, சர்டிஃபிகேட் வாங்கினாரா,
கேப்டன் ஆனாரா, சர்டிஃபிகேட் அதுதான் முக்கியம். அது எல்லாருக்குமே பாசிபிள். பட் டிஃபிகல்ட்டி நான் சொல்ல மாட்டாது. நம்ம தேவையான அளவுக்கு கடும் உழைப்பு, இவ்வளோ ஒரு நார்மலான உழைப்பு எல்லாரும் பண்ணக்கூடியது 6லேருந்து 7 மணி நேரம் படிக்கணும் எக்ஸாம் சமயத்துலன்னா எல்லாரும் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் கூட படிக்கிறாங்க. அந்த அளவு படித்தாக்க மோர் தேன் சஃபிஷியன்ட். டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் ஒரு கேப்டன், இப்போ ஒரு கல்லூரியில் பணிபுரிக்கிற இந்த துறை சார்ந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன்னா மற்ற துறை மாதிரி இது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை. ட்ராவல் பண்ணுறாங்க, கடிதமான நேரங்களில் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இவங்க உலக அளவில் இருக்கிற மற்ற பீப்புளோட கனெக்ட் ஆகிறாங்க. நம்ம மட்டும் இருக்கிறதுல ஷிப்புன்னு வரும்போது இந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளேஸ் வேர்ல்ட்லேருந்து வரக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள் எப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வந்து மல்டி கல்ச்சுரல் க்ரூன்றது ரொம்ப நாம் ஆயிடுச்சு. பெரும்பாலான கம்பெனி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஃபிட்டர் இருப்பாங்க, ஏமனிஸ் க்ரூ இருக்கலாம், இல்லை ஃபிலிப்பீன்ஸ் க்ரூ, இல்லை சைனீஸ் க்ரூ, சில இந்தியன் ஆஃபீஸர்ஸ், இல்லை இந்தியன் க்ரூ, இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ பொறுத்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே போய் ஒர்க் பண்ணுறச்சு அது வந்து அவங்க நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. 2 பேருமே இங்கிலீஷ் பேசுகிறவங்க டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸாக இருக்கும். இதுக்காக தான் பெரும்பாலான காலேஜில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கோர்ஸ் இஸ் கிராஸ் கல்ச்சுரல் அவேர்னஸ். இப்போ மற்ற கண்ட்ரிலேருந்து பெரும்பாலான யுக்ரைனியன் க்ரூ நிறைய வராங்க, ஃபிலிப்பைன்ஸ் க்ரூ நிறைய, சைனீஸ் க்ரூ நிறைய வராங்க. அவங்களுடைய கல்ச்சரை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி அவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிறது, இதை சொல்லிக் கொடுக்குறாங்க பெரும்பாலும். அகெயின் அது வந்து ஏட்டில் சொல்லிக் கொடுத்தாலும் ஆக்சுவலாக ஷிப்பில் போகும்போது ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஒருத்தர் செயில் பண்ணுறச்சு அவங்க வந்து பல விஷயங்களை வந்து மற்ற கல்ச்சரை பற்றி கற்றுக்குறாங்க. அவங்ககிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், நம்ம பிஹேவியர் வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். இது வந்து ஒரு நாள்லையோ இல்லை 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ்லையோ சொல்லிக் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெவல். அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து ஒரு பர்சன் வந்து ஹி ஹேஸ் டு டெவலப். இது வந்து இந்த ஃபீல்டு அந்த ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு கியூபிக்கலில் வந்து 9 to 5 ஜாப், மார்னிங் டு ஈவினிங், சேம் ஆஃபீஸ் ஃபார் 20 years அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ஷிப்பு டிஃப்ரெண்ட். 6 மாதம் போய்ட்டு புதுசாக சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துறை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு இந்த ஷிப்பில் நம்ம போகிறோம்னா இந்த க்ரூ அப்படிங்கிறது தான் இந்த நம்ம போகிற இந்த சைலிங் பீரியட் வரைக்கும் போது இவங்க அந்த செகண்ட் இன்ஜினியர் அண்ட் சீஃப் இன்ஜினியருக்கு கீழே ஒர்க் பண்ண அந்த கேடன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செயிலிங் போகிறாங்க இல்லையா, சில பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக அதை ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. இதில் நம்ம சரியான முறையில் பண்ணலை அப்படின்னாக்கா அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பயமும் ஒரு மெத் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது எந்த அளவுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட் சார்? அதை எவ்வளோ தூரம் நம்ம டியூன் பண்ணுறோம் காலேஜில்? இந்த நீங்கள் சொன்னது சரியான வேர்டு. இட்ஸ் மித் ஒன்லி. அதுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. கப்பலில் வந்து வேலை செய்கிற இந்த கேப்டன் ஆகட்டும், சீஃப் ஆஃபீஸர் இல்லை, சீஃப் ஆகட்டும், செகண்ட், எல்லோரும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். அவங்களும் 6 மாதம் செயில் பண்ண மட்டும்தான் வராங்க. அவங்களுக்குன்னு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஜூனியர்கிட்டேருந்து வேலையை செஞ்சு வாங்க வேண்டியது அவங்களுடைய வேலை. அதை தான் அவங்க பண்ணுறாங்க. பட் பனிஷ்மெண்ட்டுன்னு பெருசாக யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஏதாவது நடந்திருக்கலாம். அது இண்டிவிஜுவலோட மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கலாம். அதை தவிர்த்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கனாலும் இல்லை ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் யாரையும் பனிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து வார்ன் பண்ண முடியும், மெமோ கொடுக்க முடியும். அப்படியே ஃபர்தராக அந்த பர்சன், இந்த ஜூனியர் ஆஃபீஸர் ஆர் கேடட் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவர் அன்ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்லி அனுப்புவாங்களே தவிர்த்து வேறு விதமான பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் யாரும் செய்ய முடியாத வேலையை ஒன்றும் யாரும் செய்ய சொல்ல போகிறதும் கிடையாது. கப்பலில் என்ன வேலை இருக்கோ அதை தான் சீஃப் இன்ஜினியரோ இல்லை செகண்ட் இன்ஜினியரோ இல்லை சீஃப் ஆஃபீஸரோ கேப்டனோ கொடுக்க போகிறாங்க. அதை தவிர்த்து தனிப்பட்ட விதத்தில் நீ 14 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 20 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி ஒர்க் பண்ணால் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா கப்பலில் வெளியிலேருந்து வேறு யாரும் ஒர்க் பண்ண முடியாது. நடுக்கடலில் 25 பேர் யார் இருக்குமோ அவங்க தான் வேலை செய்யணும். தேவை என்றால் நம்ம வந்து ரவுண்ட் த கிளாக் கூட வேலை செய்ய போகிறோம். பட் அந்த மாதிரி தேவைகள் இருக்காது. அதை தவிர்த்து இப்போ பார்த்தா மேரிடைம் லேபர் கன்வென்ஷன் வந்துருச்சு. அதில் வந்து கிளியராக இத்தனை மணி நேரம் ஒர்க்கிங், இத்தனை மணி நேரம் ரெஸ்ட் ஹவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கம்பெனிஸும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கலாம், அதை நான் மறுக்க முடியாது. பட் அது நாம் கிடையாது. ஆஸ் யூ ரைட்லி said, it is a myth. கண்டிப்பாக சார். மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற துறை என்ன, இதில் நாட்டிக்கலுக்கும் மெரைன் இன்ஜினியரிங்க்கும் என்ன வேறுபாடு இருக்குது? கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இதை ஒரு உயர்கல்வியாக எடுத்து படிக்கணும்னு எந்த அளவுக்கு மாணவர்கள் வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஒரு 10-15 ஆண்டுகள் நம்ம பணிபுரிஞ்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்மளுடைய உச்சத்தை அடைஞ்சிட்டு வந்தப்புறம் கூட இங்கேயும் வந்து இன்னும் டிமாண்டோட எத்தனை துறைகள் அவைலபிளாக இருக்குது, இதன் மூலமாக அவங்க எவ்வளோ தூரம் பயனடைகிறாங்க, அகாடமிக்காக எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு மெரைன் இன்ஜினியரிங் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி.
நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இலங்கையில் மறுபடியும் சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. மறுபடியும் என்றால் இதுவரையில் சிக்கல்களே இல்லை என்று பொருள் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த காலம் அங்கு பெரும் பிரச்சனைகள் இல்லாதது போல ஒரு தோற்றம் இருந்தது. இப்போதும் கூட தமிழ் பகுதிகளில் சிக்கல் எழவில்லை. சிங்களர்கள் வாழ்கிற அவர்களின் தலைநகரான அந்த கொழும்பிலேயே அந்த பெரிய அரசியல் சிக்கல்கள் அவர்களுக்குள்ளாகவே எழுந்திருக்கிறது. சிறிபாலவினுடைய அமைச்சரவையில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே நீக்கப்பட்டு மறுபடியும் ராஜபக்சே அங்கே பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். இல்லை, நான் தான் பிரதமர் என்று ரணில் சொல்கிறார். ஆம், ரணில் தான் பிரதமர் என்று சபாநாயகர் ஜெயசூர்யா சொல்லுகிறார். இல்லை, இவர்தான் ராஜபக்சே தான் புதிய பிரதமர் என்று அந்த நாட்டின் அதிபர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பம் அங்கே நிலவுகிறது. யார் பிரதமர் என்பதை யார் தீர்மானிப்பது என்பதே அங்கே முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. இதற்கு முன்னால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்வது நல்லது. ஸ்ரீலங்காவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் படி அதிபர் நினைத்தால் எந்த பிரதமரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் விலக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பிரதமர் ஆக்கலாம் என்றுதான் சட்டம் இருந்தது. ஆனால் அது அண்மையில் மாற்றப்பட்டு அப்படி தன்னிச்சையாக அவர் செயல்பட முடியாது என்கிற நிலை வந்துவிட்டது. ஆனால் இப்போது இலங்கையின் அதிபர் தன்னிச்சையாகத்தான் செயல்பட்டிருக்கிறார். அவர் விரும்பிய ஒரே நாடில் ரணில் விக்ரமசிங்கேயை பிரதமர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு மஹிந்த ராஜபக்சேயை பிரதமராக அவர் ஆக்கியிருக்கிறார். எனவே இன்றைய அதிபர் இருக்கிற இந்த ஸ்ரீபாலவும் ரணிலும் இருந்தபோது நாட்டுக்கு நல்லதாக இருந்ததா, அவர்கள் தமிழர்களுக்கு உதவுகிறவர்களா என்று கேட்டால் அப்படியெல்லாம் பெரிய வேறுபாடுகளை பார்க்க முடியாது. அவர்கள் அடிப்படையில் எல்லோரும் சிங்களர்கள் அல்லது சிங்கள வெறி உடையவர்கள், தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்கிற போக்குடையவர்கள். மஹிந்த ராஜபக்சே அதில் மிக கூடுதலாக தமிழ் இனத்தை அழித்த ஒரு இனப்படுகொலையாளராக இருக்கிறார். அவர் மறுபடியும் பிரதமராவது என்பது ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய போக்கிற்கு எதிரானது. அதே வேளையில் இன்றைக்கு அதிபராக இருக்கிறவர் அன்றைக்கு ராஜபக்சேயினுடைய அமைச்சரவையில் இராணுவ அமைச்சராக இருந்தவர். 2009 அத்தனை தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த இராணுவத்துறையை கையில் வைத்திருந்தவர் தான் இன்றைக்கு இருக்கிற சிறிபால. ஆகையினாலே அவரும் ஒன்றும் தமிழர்களுக்கு ஆதரவானவர் இல்லை. அவர்தான் ராஜபக்சேயினுடைய அமைச்சரவையில் இராணுவ அமைச்சர். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கேயும் வெளியில் ஒரு சாந்தமான முகத்தை காட்டினாலும் உள்ளே கொடூரமான தமிழர்களுக்கு எதிரான போக்கு உடையவர்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 2001 செப்டம்பர் 11 இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு அமெரிக்காவிலே ஒரு பெரிய அச்ச உணர்ச்சி ஏற்பட்ட வேளையில் அமெரிக்கா பல அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகள் என்று அது அறிவித்தது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் பயணம் செய்து ஈழப் போராளிகளுக்கு எதிரான ஒரு கருத்தை உலக நாடுகளில் வெற்றிகரமாக விதைத்தவர் ரணில் விக்ரமசிங்கே தான். ராஜபக்சேயைப் போல ஆயுதம் எடுத்து அழிக்கவில்லை என்றாலும் மிக அமைதியாக உலக நாடுகள் தந்திருந்த அங்கீகாரம் பலவற்றையும் போக்கியவர் அவர்தான். அவருடைய பயணத்துக்கு பிறகுதான் விடுதலை புலிகள் இயக்கம் என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்டது. எனவே ரணில் விக்ரமசிங்கேயும் நமக்கு எதிரானவர் தான். அந்த கோபத்திலே தான் 2005 தேர்தலில் யாரும் ரணில் விக்ரமசிங்கேக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தமிழ் விடுதலை போராளிகள் அறிவித்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய பிழையாக வரலாற்றில் ஆகிவிட்டது. எனவே 10 ஆண்டு காலம் அங்கே ஆட்சி புரிந்து தமிழ் இனத்தையே அழித்து ஒழித்த ராஜபக்சே மறுபடியும் பிரதமராகி இருப்பதும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக அப்படி செய்யப்பட்டிருப்பதும் மிக கடுமையான கண்டனத்திற்கு உரியவை. இதனை யார் தீர்மானிப்பது? நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தை கூட்டினால் ரணில் விக்ரமசிங்கேக்கு பெரும்பான்மை இருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். 225 பேரை கொண்ட நாடாளுமன்றம் அது. 113 பேர் அந்த பெரும்பான்மையை மெய்ப்பிப்பதற்கு தேவை. கண்டிப்பாக இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு 113 பேரினுடைய ஆதரவு இல்லை.
ஆனாலும் அவர்கள் எப்படி தங்கள் ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாடாளுமன்றத்தை நவம்பர் 15ஆம் தேதி வரையில் முடக்கி இருக்கிறார்கள். இது சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது. நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற நிலையில் நாடாளுமன்றமே கூட முடியாது என்பதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதனால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றம் கூடினால்தான் யாருக்கு பெரும்பான்மை என்று தெரியும். இப்போது பெரும்பான்மை இல்லை என்றால் 15ஆம் தேதி மட்டும் எப்படி பெரும்பான்மை வந்துவிடும் என்று விவரம் அறிந்தவர்கள் கேட்க மாட்டார்கள். அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் ஆட்கள் போய் வருவதற்கு வசதியாகத்தான் அந்த 15 நாட்கள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேரம் என்று சொல்வது மிக வெளிப்படையாக அங்கு நடக்கிறது என்பதை நாம் முதல் நாளே பார்த்தோம். ஒருவர் இந்த கட்சியிலிருந்து விலகி அங்கே போய் சேர்ந்தார், மறுபடியும் இந்த கட்சிக்கே வந்துவிட்டார். ஒரே நாளில் இத்தனை போக்குவரத்து அங்கே இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தொலைவுக்கு பணம் அங்கே விளையாடுகிறது என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையினால் இலங்கையில் இன்றைக்கு முற்றுமாக ஜனநாயகம் சீர்குலைக்கப்பட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி அந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடு எப்படி போனால் நமக்கு என்ன என்று நாம் இருக்க முடியாது. அது அண்டையில் இருக்கிற நாடு என்பது மட்டுமல்ல, நம்முடைய தொப்புள் குடி உறவான தமிழர்கள் வாழ்கிற, தமிழர்களுக்கும் தாயகமான நாடு அந்த நாடு என்பதால் அடிப்படையான மனிதநேயத்தை தாண்டி இன உணர்வும் சேர்த்து அந்த நாட்டை பற்றிய கவலையில் நம்மை ஆழ்த்துகிறது. எனவே இன்றைக்கு அந்த நாடு இப்படி சீர்குலைந்திருக்கிற தருணத்தில் ஏற்கனவே பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவுக்கு உள்ளாகி இருக்கிற அந்த நாடு மீண்டும் மீண்டும் அந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகப் போகிறது. அது பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டுக்கு அவர்களினுடைய வருமானம், நிதிநிலை அறிக்கையின்படி வருமானம் $14.5 மில்லியன், அவ்வளவுதான். அது ஒரு சின்ன நாடு, எனவே அதனுடைய வருமானமும் குறைவுதான். $14.5 மில்லியன் வருமானத்தில் $12 மில்லியன் அவர்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்காக கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு ஆண்டில் $12 மில்லியன் அவர்கள் கடனாக திருப்பி கொடுக்கிறார்கள். எனவே $2.5 மில்லியன் வைத்துக்கொண்டு ஒரு நாட்டை நடத்தவே முடியாது. அப்படி திருப்பி கொடுக்கிற $12 மில்லியன் ஏறத்தாழ 70% பணம் சீனாவுக்கு போகிறது. எனவே இன்றைக்கு சீனா இலங்கையை தன்னுடைய இன்னொரு மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான தங்களின் வலிமையை சோதித்து கொள்ளுகிற இடமாகவும் இலங்கை ஆகப்போகிறதோ என்கிற எண்ணமும் வருகிறது. நாடாளுமன்றத்தை உடனே கூட்ட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லியும் ஏன் இன்றைக்கு இருக்கிற இலங்கை அரசு அசைந்து கொடுக்கவில்லை என்றால், ஒருவேளை அவர்கள் சீனாவின் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ என்று ஐயுற வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் இனத்தையே அழித்து ஒழித்த ராஜபக்சே அங்கே மீண்டும் பிரதமராகி இருக்கிற போது, இந்தியாவிலிருந்து ஒரு மனிதர் அங்கே போய் ராஜபக்சேயினுடைய பொறுப்புக்கு வரவேற்பும் வாழ்த்தும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அவர் சுப்பிரமணிய சாமி. அவர் மத்திய ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர்களில் ஒருவர். எப்படி ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் தமிழ் இனத்தை அழித்த ஒருவருக்கு வாழ்த்து சொல்கிறாரே என்று கேட்டால், அவர்கள் மிக இலகுவாக அது அவருடைய சொந்த கருத்து என்று சொல்லிவிடுவார்கள். எனவே ஒரு நாட்டுக்கு எதிரான கருத்து சொந்த கருத்தாக இருக்க முடியும் என்கிற விந்தை இந்த நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது. தமிழ் இனத்துக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களெல்லாம் சுப்பிரமணிய சாமிக்கு நண்பர்களாக இருப்பதில் நமக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. அது வெறும் தனி மனிதர் அல்ல, அந்த கட்சியினுடைய ஏறத்தாழ மறைமுகமான ஆதரவும் அவருக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். மறுபடியும் இலங்கையில் எழுந்திருக்கிற குழப்பங்கள் எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் இவைகளை பொறுத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் வளர்ச்சியை பற்றியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை பற்றியும் தற்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப தலைப்பு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. கரன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்மளுடைய நாணயங்கள், நம்மளுடைய பணத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். INR அப்படின்னா இந்தியன் ருப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
டாலர் நமக்கு தெரியும், யூஎஸோடைய ரூபி. இது மாதிரி வந்து கரன்சிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கரன்சி இருக்குது. அப்போது கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய கிரிப்டோ அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த கிரிப்டோ அப்படிங்கிற சொல் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது. இப்படி நம்ம ஃபோட்டோகிராஃபி, கேலிகிராஃபி இந்த மாதிரி சொல்கிறோமோ அது மாதிரி கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது. கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புதிரை வந்து நீங்கள் வந்து தீர்த்து வைக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து கிரிப்டோ. அதாவது சால்விங் பசில்ஸ். ஒரு புதிர் இருக்குது, அதை நீங்கள் சரியான முறையில் அதை தீர்க்கிறதுக்கு பேர் தான் வந்து கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறோம். அந்த கிரிப்டோகிராஃபிங்கிற அதே மாதிரி புதிர்களை தீர்க்கக்கூடிய அந்த வகையில் வரக்கூடிய கரன்சியோட பேர் தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிரிப்டோ கரன்சி இன்னொரு டேர்ம் மூலமாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் அது எளிமையாக புரியும். பிட்காயின் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு கிரிப்டோ கரன்சி. அதாவது பிட்காயின்ங்கிறது கிரிப்டோ கரன்சியில் ஒன்று. அதுதான் அந்த பிட்காயின் நம்ம சொல்லக்கூடிய அந்த பிட்காயின்ங்கிறது. கிரிப்டோ கரன்சிகளில் பல கரன்சிஸ் இருக்குது, அதில் ஒன்று இந்த பிட்காயின். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிஜிட்டல் கரன்சி தான். நம்ம கண்ணில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரூபாய் மாதிரியோ இல்லை கார்டு மாதிரியோ, நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரியோ ஒரு வேலட் மாதிரியோலாம் இருக்காது. அது வந்து ஒரு வெர்ச்சுவல் கரன்சி தான். அது முழுக்க நம்மளுடைய திரைகளில் நம்ம வந்து அந்த கணக்கை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிரிப்டோகிராஃபிங்கிறத நம்ம இங்கே எப்படி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கிரிப்டோகிராஃபிங்கிறது சால்விங் பசில்ஸ், புதிர்களை தீர்த்து வைக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு கம்யூனிகேஷனோ நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புகிறீங்க, உங்களோட நண்பருக்கு அனுப்புகிறீங்க. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேரடியாக உங்கள் நண்பருக்கு போகாது. அது வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு க்ளவுடுன்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா இந்த இன்டர்நெட் சேவைகள், சர்வர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேவையின் மூலமாக அங்கே போய் அங்கேருந்து உங்களுடைய நண்பருக்குடைய அந்த முகவரிக்கு அந்த இன்ஃபர்மேஷனோ அந்த தகவலோ போய் சேரும். இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் கடந்து வர வேண்டிய இந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பக்கூடிய தகவலை வந்து மாற்றி அமைக்கவோ அல்லது அதை சீர்குலைக்கவோ நிறைய வழிகள் வந்து இருக்குது. அப்போது நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல் எப்படி பாதுகாப்பானதாக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த கிரிப்டோகிராஃபிங்கிறது. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஒரு யதார்த்தத்தில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கிட்ட வந்து ஒரு பெட்டியை கொடுக்கணும். இப்போது ஒரு பெட்டியை வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு உதவியாளர் மூலமாக கொடுத்து விட்றீங்க. அந்த பெட்டியை நீங்கள் பூட்டாமல் கொடுக்குறீங்கன்னா அந்த பெட்டி திறந்தே இருக்கும். அப்போ உங்கள் உதவியாளர் வந்து போகிறதுக்குள்ளே அதை வந்து பெட்டி பூட்டப்படாத இருக்கிறதுனால அதில் பணம் குறையிறதுக்கோ இல்லை அது முழுமையாக எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், இல்லை தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் அந்த பெட்டியை பூட்டி ஒரு பாதுகாப்போடு நீங்கள் கொடுக்குறப்போ அந்த பெட்டிக்குரிய இன்னொரு சாவி உங்கள் நண்பர்கிட்ட இருந்தால் தான் அந்த பெட்டியை திறக்க முடியும். அப்போ உங்ககிட்ட ஒரு சாவி, உங்கள் நண்பர்கிட்ட ஒரு சாவி, இவங்க 2 பேரால் மட்டும்தான் இந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமே தவிர மற்றவர்களால் வந்து அதை பார்க்க முடியாது. அதே தான் இந்த கிரிப்டோகிராஃபிங்கிறது. இந்த பக்கத்தில் நீங்கள் அனுப்பக்கூடிய உங்களுடைய தகவலுக்கோ இன்ஃபர்மேஷனுக்கோ நீங்கள் வந்து ஒரு கீ வச்சுருப்பீங்க. இந்த கீ வந்து அதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் பசில், இந்த மாதிரியான ஒரு லாஜிக். இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்கிறப்போ இந்த எல்லோரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம், அதை அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க, அப்புறம் நமக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராக இருக்குது. இந்த பிளாக் செயின்ஸ் மூலமாக இது எல்லாமே இந்த ஒரு லெட்ஜர் இந்த மாதிரியான ஒரு காமன் அக்கௌண்ட்டில் வர்றப்போ இது மிக எளிமையாக உங்களுடைய கணக்குகளை வந்து இந்த வருமான வரித்துறையினர் இவங்கெல்லாம் அதை பார்த்து அதை சரி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இது ஒரு கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இல்லாத ஒரு இலக்காக தான் இருக்குது. இது இன்றைக்கு மிக குறைந்த அளவில் இன்றைக்கி உலக நாடுகளில் ஒரு சில இடங்களில் அரும்பி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி தங்கத்தில் இந்த ஷேர்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிலையும் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க, பிட்காயின்ஸில் பண்ணியிருக்காங்க. இது குறித்த நிறைய சர்ச்சைகள், விவாதங்கள்லாம் வந்து நம்மளுடைய இந்திய அரசில், நம்மளுடைய பாராளுமன்றத்தில், நிதி அமைச்சகத்துலலாம் நிறைய எழுந்திருக்கு. இதுக்கு ஆர்பிஐ நிறைய இதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரியல் டைம்லேருந்து எப்படி நம்ம மற்ற எல்லாமே வெர்ச்சுவலுக்கு மாறுதோ அதே மாதிரி வெர்ச்சுவலாகவே நம்மளுடைய ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸை மாற்றுறது தான் எளிமையாக வந்து கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பான ஒரு முறையாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பிளாக் செயின்ஸ், இந்த டேட்டா மைனர்ஸ், இந்த மாதிரியான இன்னும் சில காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் அது தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கலாம். இந்த அளவில் நம்ம கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு நீங்கள் நேருக்கு நேராக அனுப்பக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்மளுடைய ஃபிசிக்கலாக இல்லாமல் ஒரு டிஜிட்டலாக ஒரு வெர்ச்சுவலைஸ்டாக ஒரு நெட்வொர்க் மூலமாக
அவங்களுடைய அக்செப்டன்ஸ் மூலமாக, அவங்களுடைய ஆத்தரைசேஷன் மூலமாக ஒரு லெட்ஜரில் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை பதிவு பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது. இவ்வளோ தான் வந்து எளிமையாக நாம் வந்து கிரிப்டோ கரன்சிஸை அப்படிங்கிறத வடிவமைக்கலாம், நம்ம விளக்கலாம். இந்த கிரிப்டோ கரன்சிஸில் வந்து நிறைய இருக்குது. பிட்காயின்ஸ், எத்திரியம், இந்த மாதிரி வந்து ஒரு 10 வகையான கிரிப்டோ கரன்சிஸ்க்கு மேலே வந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த பிட்காயின்ஸும் ஓரளவுக்கு உலக அளவில் நிறைய நிறுவனங்களில் வந்து ஏற்றுக்கொள்கிற ஒன்றாகவும், நீங்களும் வந்து பிட்காயின்ஸ் மூலமாகவே வந்து உங்களுடைய உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து செய்யக்கூடிய அளவுக்கும் வசதிகள்லாம் நிறைய இன்றைக்கி வளர்ந்துருக்குது. ஆக இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது பேங்கிங், ஃபினான்ஸ், கவர்னன்ஸை வந்து அதனுடைய பணிகளை மிகப்பெரிய அளவில் குறைச்சி, மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வளங்களை கூட நம்ம வந்து நேரங்களையும் வளங்களையும் மிச்சப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப ரீதியாக நம்ம கொண்டு வந்த ஒரு நாணயம் தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது. இதை நேர்மையாக பயன்படுத்தும் பட்சத்தில் மனிதகுல சமுதாயத்திற்கு இது உண்மையிலேயே அவர்களுடைய நேரத்தையும் வேலைப்பளுவையும் குறைப்பதற்கு மிகுந்த அளவில் அது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக, கருவியாக அது இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில குறியீடுகள் தேவைப்படுகிறது. பொதுவாகவே மாற்றங்களை அறிந்து கொள்வதற்கு அளவீடுகள் இருக்கிறது. அதுபோன்றுதான் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை அளவிடுவதற்கும் சில நுணுக்கமான செயல் திட்டங்களும் செயல்முறைகளும் இருக்கிறது. பொதுவாகவே சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் துல்லியமாக கணக்கிடவில்லை என்றால் அது ஒரு பெரிய பாதிப்புக்கு சுற்றுச்சூழலை ஆளாக்கியதோடு இல்லாமல் அவற்றை மீட்டெடுக்கிற வகையில் நாம் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் சென்று விடுவோம். ஆனால் தான் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் மூலம் பலவிதமான குறியீடுகளை இன்று கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பயோ இண்டிகேட்டர் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இயற்கையில் நிகழ்வுகளும் மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்கு அந்த இயற்கையின் அடிப்படையில் உள்ள உயிரினங்களை வைத்தே அத்தகைய மாற்றங்களை புரிந்து கொள்ளலாம் என்பது இன்றைக்கு ஆராய்ச்சியினுடைய அதனால் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை எப்படி கணக்கிட்டுக் கொள்வது என்று பார்க்கிற பொழுது சுற்றுச்சூழலில் இருக்கிற இந்த இயற்கை வளங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குறியீடுகள் அவை நமக்கு பாடமாக அமைந்து விடுகிறது. உதாரணமாக ஒரு இடத்தில் இருக்கிற வனங்கள் வளமாக இருக்கிறதா அல்லது எந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாக போகிறதா என்பதை சுட்டி காட்டுவதற்கு அங்கே ஏற்படுகிற மாற்றங்களை கணக்கிடுவதற்கு பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு சில தாவரங்கள் அல்லது விலங்குகள் துல்லியமாக நமக்கு எடுத்து காட்டிவிடும். அத்தகைய மொழிகளை புரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு இந்த அறிவு தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒரு இடத்தில் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டு அந்த தொழிற்சாலையின் மூலம் ஏற்படுகிற நச்சுப் பொருள்களினுடைய தன்மை எந்த அளவிற்கு சுற்றுச்சூழலை தாக்கிக் கொண்டு என்பதற்கு சுட்டிக்காட்டுகிற வகையில் அனைத்து வனங்களும் பாதிப்புக்குள்ளாகுவதில்லை. ஆனால் இந்த சென்சிட்டிவிட்டி என்று சொல்கிறோமே, சில நச்சுப் பொருள்களுக்கு அந்த நச்சுப் பொருள்கள் எந்த அளவிற்கு அந்த தாவரங்களை அல்லது வனங்களை பாதிக்கப் போகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் ஒரு சில செடி கொடிகள் அந்த தன்மையை வெளிக்காட்டும். உதாரணமாக இலைகள் என்பது ஒரு பச்சையம் நிறைந்த ஒரு குணத்தை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இலைகள் பச்சையாக இருப்பதற்கே காரணம் குளோரோஃபில் பிக்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நிறமிகளால் ஆனது. ஆனால் தொழிற்சாலையிலிருந்து வருகிற சில நச்சுப் பொருட்கள்
சில தாவரத்தை பாதிக்கின்ற பொழுது அதனுடைய அந்த பச்சை நிறம் என்பது வெளிரிய முறையில் மஞ்சள் நிறமாக மாறக்கூடிய அந்த முதல் படி நமக்கு அது இயற்கையினுடைய மொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பார்க்கின்ற இந்த இலைகள் தழைகள் தங்களுடைய நிறங்களை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து பொதுவாகவே ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த இலைகளை எடுத்து அதில் உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட் என்று சொல்லப்படுகிற நிரம்பிகளை கணக்கிட்டு பார்த்து அத்தகைய பச்சையத்தை தாக்குகிற அந்த வேதிப்பொருட்களை கண்டறியக்கூடிய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதனுடைய சுற்றுப்புறம் இருக்கிற தொழிற்சாலைகளுடைய தன்மை, அதிலிருந்து வெளியேறுகிற வாயுக்கள் அல்லது வேதிப்பொருள்கள் எது எது என்பதை கணக்கிட்டு சொல்வதோடு இல்லாமல் அது துல்லியமாக எந்த தொழிற்சாலையிலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு சுட்டி காட்டுவதற்கு இன்றைக்கு பல செடிகள் கொடிகள் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. இவற்றை ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லப்படுகிற அல்லது வன பாதுகாவலர்கள் புரிந்து கொள்கிற பொழுது உடனடியாக அத்தகைய தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகிற அந்த நச்சுப் பொருட்களை மட்டுப்படுத்துகிற ஒரு முயற்சி ஈடுபடுகிற பொழுது அந்த வனமும் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகிற அந்த கழிவுகளும் மட்டுப்படுத்துவதோடு இல்லாமல் அதனுடைய நச்சுத்தன்மை போக்கக்கூடிய வகையில் இந்த ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்களே, ட்ரீட்மெண்ட் பிளான் என்று சொல்வார்களே, அது போன்ற சுத்திகரிக்கிற ஒரு முயற்சியும் ஈடுபடுகிற பொழுது, இதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் வளர்ச்சி ஒருபுறம் இருக்கிற பொழுது அந்த வளர்ச்சி எந்த காரணத்தை கொண்டும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில்தான் இன்றைக்கு இந்த பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற அத்தகைய ஒரு முறை இன்றைக்கு ஆராய்ச்சியின் மூலம் பல புதிய புதிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பொதுவாகவே இன்றைக்கு நீர்நிலைகளுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நமக்கு முன்பே சுட்டிக்காட்டுகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் உதாசீனப்படுத்துவதனுடைய காரணமாக அதனுடைய விளைவே வேறு மாதிரி ஆகிவிடுகிறது. இதையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். உதாரணமாக ஒரு நீர்நிலை சுத்தமாக இருக்கிற பொழுது அதனுடைய மேல் பகுதி எத்தகைய தாவரத்தையும் உள்ளடக்கி இருக்காது. ஏனென்றால் நீரில் அதனுடைய மேற்பரப்பில் தாவரங்கள் இருப்பது நல்லதா கெட்டதா என்று நம்ம விவாதித்தால் அத்தகைய தாவரங்கள் அங்கே இருப்பது நமக்கு ஒரு சில விஷயத்தை சுட்டி காட்டுகிறது என்பதுதான் அர்த்தம். உதாரணமாக நம்முடைய நாடுகளில் உள்ள குளங்களிலும் அல்லது குட்டைகளிலோ நீர்நிலைகளில் ஆகாய தாமரை என்று சொல்லப்படுகிறது, ஐகார்னி என்று சொல்லப்படுகிற ஆகாய தாமரை அங்கே எங்கே வளர ஆரம்பித்திருக்கிற பொழுது அது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த நீர்நிலை இப்பொழுதுதான் மாசுவால் அல்லது வேதியியல் பொருளால் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது என்பதோடு இல்லாமல் அந்த நீர்நிலைகளில் ஏதோ ஒரு நச்சுத்தன்மையான பொருள் கலந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில்தான் நீரின் மேல் மட்டத்தில் இத்தகைய ஆகாய தாமரை போன்ற செடிகள் வளர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இண்டிகேஷன், ஒரு குறியீடு. ஏனென்றால் இந்த நீர்நிலை சுத்தமாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான், அவற்றை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆகாய தாமரை போன்ற செடிகள் வளர்கிறது. ஏனென்றால் அதை சுத்தப்படுத்தி அந்த நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். ஆனால் இந்த நீர்நிலைகளினுடைய சூழல் எவ்வாறாக மாறிவிடுகிறது என்றால், நாம் அதை கவனிக்க தவறிவிட்டால் என்ன ஆகிறது என்றால், நம்முடைய சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய அத்தகைய நச்சுப் பொருள்கள் மேலும் அந்த நதிகளில் நீர்நிலைகள் சென்று நாளடைவில் இது போன்ற ஆகாய தாமரைகளுடைய வளர்ச்சி அதிகமாகி தண்ணீரினுடைய மேல் மட்டத்தை ஒட்டுமொத்தமாக மூடிவிடுவதனுடைய காரணமாக
சூரியனுடைய சக்தி அதன் மேல் படுகிற பொழுது இந்த தாவரங்களால் அது தவிர்க்கப்பட்டு நீர்நிலைகளில் ஆக்சிஜனுடைய தன்மை குறைந்து ஒட்டுமொத்தமாக அந்த நீர்நிலைகள் தரைகளாக மாறிவிடுகிற, ஏனென்றால் இதுவரை நீர்நிலைகளாக இருந்தது அது தரைமட்டமாக்கப்படுகிற ஒரு சூழல் வருகிறது பொழுது இதை நாம் முன்கூட்டியே இந்த பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த ஐகார்னியா போன்ற தாவரங்களை அது சொல்லுகிற அந்த மொழியை நாம் புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த நீர்நிலைகளை அழகாக பாதுகாத்திருக்கலாம். இது போன்றுதான் இன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் இன்று கூட நாம் நடந்து கொண்டிருக்கிற வழிகளில் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு இது போன்ற அந்த குறியீடுகள் இருக்கிறது. நாம் அசுத்தமான வழியில் தொடர்ந்து செல்கிற பொழுது நம்மளை அறியாமையே தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு தோல் அரிப்பு ஏற்படுகிறது என்றாலே நம்முடைய சுற்றுச்சூழல் சுத்தமாக இல்லை என்பது அர்த்தம். ஆனால்தான் இது போன்ற ஒரு குறியீடுகளை அது இயற்கை நமக்கு தரக்கூடிய அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதற்குரிய மாற்று வழிகளை செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அதனால்தான் இந்த குறியீடுகளுக்கு நம் முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் எந்த பாதிப்புக்கும் ஆளாகாமல் பார்த்துக்கொள்கிற பொழுது அது நமக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு கடல் முத்து ரோமானிய சக்கரவர்த்தி கையஸ் கிளாடியஸ் என்ற மாபெரும் வீரனுடைய மனைவி மகாராணி லோலா தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த முத்துக்களுடைய மதிப்பு மாத்திரம் 3 லட்சம் ஸ்டெர்லிங் என்று சரித்திர ஆசிரியர்கள் கணக்கிடுகின்றார்கள். அவளுடைய அழகுக்கு அழகு செய்த அந்த அணிகலன் நம்முடைய தமிழ்நாட்டு கடலிலே இருந்து கிடைத்த முத்தல்லவா என்று எண்ணுகின்ற நேரத்திலே நமக்குள் இனம் தெரியாத மகிழ்ச்சி, இன்பத்துள்ளல் ஏற்படுகிறது.